அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்திருக்காரு, ஒய்ஃபுக்கு 15 லட்சம் 25 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு, பிள்ளைங்களுக்கு 8 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சு. அப்பா அம்மாவுக்கே, சொந்த மனைவிக்கே, சொந்த பிள்ளைக்கே கடன் கொடுத்தான், இவனெல்லாம் மனுஷனா அப்படின்னு எல்லாரும் போட்டு உருண்டுகிட்டு கடந்தாங்க மீடியால. அதுவும் நம்ம செந்தில்வேல் அப்படின்றவரெல்லாம் உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருந்தாரு. தான் பெற்ற மகனுக்கு அவங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட அதை கடனா கொடுத்து அதை டைரியில எழுதி வச்சு உலகத்துல இப்படி ஒரு தகப்பனை உலகத்துல ஒருத்தரும் பார்த்துக்க மாட்டேங்க. அப்புறம் தான் இதை தானே யோசிச்சு பார்த்தேன். இது இன்கம் டாக்ஸ்ல அந்த ஃபைல் பண்றப்பே இது இருக்குமே, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஆடிட்டர் கேட்பாரே, சார் உங்க வீட்டில் யாருக்காவது அதிகமான சொத்து இருக்குது, அதிகமான வருமானம் இருக்கு அப்படின்னா அந்த டாக்ஸ் போக இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். நம்ம எப்படி இந்த வருஷம் எட்ல சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், அதனால உங்க டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் சார் அப்படின்னு ஆடிட்டர் சொல்லுவார்ல, அதே மாதிரிதான் குடும்ப உறுப்பினருக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கறது காலகாலமா இருந்துட்டு வர்றதா. ஏன்னா தற்கொலையாடா நீங்களா, இன்கம் டாக்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் இதுக்கு ஃபைலே பண்ணது இல்லையாடா யாருமே, நீங்களா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு சீக்கிரட்டே நான் உங்களுக்கு சொல்றேன். 2011 கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, அவரே அவருடைய மனைவி ராசாத்தி அம்மாளுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததா அவரு போட்டிருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்லியிருக்கிறாரு, டேய் அனத்தாம உட்காருங்கடா, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றது இன்கம் டாக்ஸ்ல இருக்குடா அப்படின்னு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சு கணக்குல சூறப்புடியான அவரே சொல்லிட்டாரு. இதையத்தான் நானும் சொன்னேன் ட்விட்டர்ல. இதை சொன்னா நம்மள சொல்றாயா.